அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கலாமா? மாமா நாம மாத்திடலாம். என்ன மாணிக்கா சொல்லுப்பா. ஊருக்கு போன உடனே கல்யாண வேலையில ஆரம்பிச்சிடலாம்ல? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமே இந்த கல்யாணத்தை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடத்தலாம். என்ன? கண்டிப்பா மாணிக்கா. ஸ்வேதா என் வீட்டுக்கு மருமகளா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? பொன்னி, என்னால அங்க இருக்க முடியலக்கா, அதான் வந்துட்டேன். பொன்னி, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு அருள் கொடுத்தது சாமி இல்ல, ஆசாமி, உன் புள்ள சூர்யா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பொண்ணு, உண்டியல்ல பவித்ரா போட்ட பூதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு வந்த பூ. அந்த சூர்யா தான் அந்த பூசாரிக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்கான். பாரு, என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கான்? பூசாரி சாமி கும்பிட போனான்ல, அப்ப அந்த அரளி பூவை மல்லிப்பூவா மாத்திட்டான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! இருங்க, வாங்க போய் பார்க்கலாம். இரு, இந்த பாரு பொண்ணி, விஷயம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நாம போய் ஏதாவது சொன்னா யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. பூசாரியையும் புள்ள எங்கேயும் அனுப்பி விட்டான். அதனால எதையும் நிரூபிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நாம போய் ஏதாவது சொன்னா இந்த கல்யாணத்துல ஏதோ இஷ்டம் இல்லாம செய்யறோம்னு எல்லாரும் நினைப்பாங்க. தேவையில்லாம பவித்ராவோட விஷயமும் வெளியே வந்துடும்.
சொந்த ஊர்ல 4 பேர் இருக்கிற சபையில உன் குடும்ப மானம் தான் போகும். இதெல்லாம் தேவையா? ராஜாராம் கோபத்துல எந்த உச்சிக்கு போவார்னு கூட சொல்ல முடியாது. இப்படி ஒரு கேடு கெட்ட பையனை பெற்றிருக்கேன்னு இவனுக்கே இப்படி ஒரு திருட்டு புத்தி வந்ததுன்னே தெரியலையே. கடவுளே, என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, இங்க பாரு, முருங்கைய உடைச்சு வளர்க்கணும், புள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ உன் மூத்த பிள்ளைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட, அதான் இப்படி வளர்ந்து நிக்கிறான். தப்புதாக்கா, தப்பு செஞ்சுட்டேன். சாமி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கு பொண்ணு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதையும் மீறி அவன் பண்ண நினைச்சாலும் அவனுக்கு இந்த ராணி யாருன்னு காட்டுவேன். ஆசைக்கு ஒருத்தி ஆஸ்திக்கு ஒருத்தின்னு பவித்ராவை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் உன் புள்ள. உன் கண்ணீருக்கும் அந்த பவித்ராவோட கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது பொன்னி. இப்ப தெய்வம் நமக்கு சூர்யா பண்ண தப்ப வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துருச்சு. இப்ப அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு உன் கையில தான் இருக்கு பொன்னி. அது அது எப்படி முடியும்க்கா? இப்ப என்ன பொண்ணி, தட்டு தட மாத்திருக்காங்க, தாலி கட்டலையே. ஒருவேளை சூர்யா ஸ்வேதா கழுத்துல தாலியே கட்ட போனாலும் கடைசி நிமிஷத்துல சூர்யா பவித்ரா கழுத்துல தான் தாலிய கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். இது ராணி உனக்கு கொடுக்கிற வாக்கு. அக்கா, என்ன ராணிமா, முக்கியமான நேரத்தில் நீங்க எல்லாம் போயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பெல்லாட்டி என்ன, சூர்யாவோட கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா நீங்க தான் முன்னால் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நடத்திட்டா போச்சு. என்ன பண்ணி, நான் சொல்றது சரிதானே? அம்மா, 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 ஏமா இப்படி இருக்க? அந்த ஆள் வரட்டும், கடைசியா ஒரே ஒரு தடவை அந்த ஆள் கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னம்மா நீங்க இன்னுமா இதை பத்தி டீட்டெயில் கிடைக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமாம்மா, அந்த ராஜாராம் குடும்பம் என்னன்னா கல்யாணத்துக்கு நாளே குறிச்சிட்டாங்க. நீ இன்னும் இதையே நினைச்சிட்டு இருக்கியம்மா?
நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குமா. இதெல்லாம் நீ விட்டு தள்ளுமா. இந்த நிலம்லாம் நமக்கு வேணாம். நீ நார்மலா இருமா. நம்ம ஊருக்கு கிளம்பலாம் வா. எப்படி நீ விட முடியும்? என்ன பேசுற நீ? இல்லம்மா, அந்த ஆள் முனி இந்த நிலத்தை பத்தி சொல்லலன்னா நமக்கு என்ன இப்படி ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமா என்ன? தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்படியே நினைச்சுக்குவோமா. எல்லாத்துலயும் நான் தோத்துட்டேன் இல்ல? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நான் தோத்து தான் போயிட்டேன். அந்த பொன்னியோட வேண்டுதலை தடுக்க முடியல. அந்த ராஜாராம் பூ போட்டு பார்க்கறத என்னால மாத்தி வைக்கவும் முடியல. இது எல்லாத்துக்கும் மேல என்னை பார்த்தாலே பம்முற அந்த விநாயகம் என் முகத்துக்கு நேரா வந்து, உனக்கு எந்த உண்மையும் தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு திமிரா பேசிட்டு போயிட்டான். அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. விடக்கூடாது, அவங்க யாரையும் விடக்கூடாது. இன்னைக்கு வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் தோத்து போயிட்டே இருக்க மாட்டேன். நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு காட்டுறேன். அம்மா, அந்த ஆள் வராருமா. அம்மா, அந்த ஆள் வராரு. என்னன்னு கேளுமா. ஏமா, அதான் அன்னைக்கே சொல்லிட்டலாமா, ஒரு நய பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. ஏமா சும்மா சும்மா வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சேன். அவங்க பத்திரம், பட்டா, சர்வே நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு வாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தானே ஆரம்ப காலத்துல இருந்து இதை பராமரிச்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க. உங்ககிட்ட எப்படியும் இதோட பத்திர ஜெராக்ஸு இல்லை பட்டா ஜெராக்ஸு அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் நீங்க கொடுத்தாலாவது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏதாவது உள்ளங்கமா இருக்குமோ? இங்க பாருமா, இந்த இடத்த யாரும் ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னா எனக்கே குத்தகை கொடுத்துருக்காங்கம்மா. அதனால இந்த இடம் சம்பந்தமா எந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இல்லம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? சொல்லுங்கண்ணே. இந்த இடத்தோட ஓனர் கனகராஜ் சென்னையில தான் இருக்காரு. நீயும் சென்னையில தானே இருக்கிறதா சொன்ன. நீ வேணா போய் அவரை பாரு. இந்த இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட அவர் கொடுப்பாருமா. சரிங்க அங்கிள், நீங்க அவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மட்டும் கொடுக்குறீங்களா? நாங்க போய் பார்க்கறோம். நோட் பண்ணிக்கமா. ஆ, நாட்டுமுத்து நாயக்கர் தெரு, தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, சென்னை 18. ஏமா ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கமா. 98. அப்ப நான் வரேம்மா. நன்றிண்ணே. ஏ விநாயகம், என் பொண்ணுங்களை ராஜாராம் வீட்டு மருமகள்களா அனுப்புறதுக்கு உதவி செய்யன்னு கேட்டா என்கிட்டயே தெனாவிட்டா பேசுறியா? கூடிய சீக்கிரம் உன்னை நடு ரோட்டுக்கு கொண்டு வரல என் பேரு புஷ்பவள்ளி இல்லை. வாங்க வாங்க வாமா வாங்க. சாச்சா, 2 நாள் ஹாலிடே பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சே. ஏய், அதான் சூர்யாவோட கல்யாணம் வருது இல்ல, நீ அடிக்கடி லீவ் போடுற மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாத. ஆமால, ஜாலி தான். கரெக்ட் தான். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. பவனுக்கிட்ட சொல்லி பால் பாயசம் செய்ய சொல்றேன். சித்தப்பா, இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம், அதுக்குள்ள பால் பாயசமா? அட, கோயிலுக்கு போன காரியம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சுல, அத சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். சொல்றது சரிதானே ராஜா? அது என்னவோ உண்மைதான். என்னதான் ஊர்ல நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சாலும் நம்ம வீட்ல நம்ம பவுனு கையால எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இல்ல பொண்ணு? சரிம்மா, நீ போய் பால் பாயசம் செய் போ. சரி, நீங்க வாங்க, நம்ம போய் உட்காரலாம். வாங்க வாங்க மாமா, வாங்க உட்காரு. உட்காரமா. மாணிக்கம்,
சொல்லு ராஜா. ஊர்ல பூ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராஜாராம், எனக்கும் மனசுக்குள்ள ஒரு கலக்கமா தான் இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். என்ன மாப்பிள்ள நீங்க அதான் கல்யாண தேதி முதற்கொண்டு பூ போட்டு பார்த்து எல்லாம் குறிச்சிட்டு வந்தாச்சுல்ல. இனி என்ன சந்தோஷமா இருங்க. இல்ல மாமா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட தடங்கள், பிரச்சனை. அதான் ஒரே கவலையா இருக்கு. நாம இந்த கல்யாணத்தை வர்ற முகூர்த்தத்திலே வச்சுக்கிட்டா என்ன? என்னங்க என்ன சொல்றீங்க? அதான் ஜோசியக்காரர் அடுத்த மாசம் தேதி கொடுத்திருக்காருல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இல்ல நீ அண்ணன் சொல்றதா கரெக்ட். ஏற்கனவே நிச்சயம் பண்ண கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் கல்யாண தேதியை குறிச்சிட்டோமே, கல்யாணத்துக்கு தான் நிறைய இடைவெளி இருக்கு. எது எப்படியோ நம்ம நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ணி. ஆமா பத்மா, நீ சரியா சொன்ன. எதுக்கு இவ்வளோ இடைவெளி? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு, கையோட கல்யாணத்தையும் பண்ணிடலாம்ல. அப்புறம் என்ன, அதான் பொண்ணு வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல. சந்துரு போய் தேதி காலண்டரை எடுத்துட்டு வா. சரி தாத்தா. வர்ற 11ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். ரொம்ப நல்லதுங்கய்யா, எங்களுக்கு சம்மதம் தான். அப்போ வீடே களை கட்ட போகுது. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும், ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். ஆமாக்கா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே பொண்ணு அதுதான் சொன்னான். இல்ல பொண்ணு? அப்புறம் என்னப்பா, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? நாங்க இந்த மண்டபம் பார்க்கறது, பத்திரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க மருமகளை கல்யாணத்து வரைக்கும் பத்திரமா நீங்க பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் அதையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா அங்கிள், நீங்க ஸ்வேதாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. ஸ்வேதாவை உங்க கையில பூ போல ஒப்படைச்சிடுறோம், ஓகேவா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுல ஏதோ பிரச்சனை வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன மாப்பிள்ள நீங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு என்ன, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலையே படாதீங்க. நீங்களா பேசுறத பார்த்தாலே அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் இருக்கிறதா என்னோட தைரியமே. ஆமாண்ணே, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். இந்த வார்த்தையே போதுமா? சரிங்கய்யா,
அப்போ நாங்க கிளம்புறோம். அட இருங்க, பால் பாயசம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, குடிச்சிட்டு போலாம். மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. பத்திரிக்கை வைக்கும் போது வந்து விருந்தே சாப்பிடுறோம். கிளம்பலாமா? சரி சரி. வரங்கம்மா, வரங்க. ராஜாராம் வரேன். சரி, தங்கச்சிமா வரேன். அண்ணி வரேன். நானும் வழி போறேன். வேண்டாண்ணே, நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க. நாங்க போய்க்கலாம். பார்த்து ஜாக்கிரதையா போ. வரேன் மாமா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மேடம், எங்க போறீங்க? மேல போறீங்களா இல்ல இப்படியே வீட்டு விட்டு வெளியே போயிடலாம்னு யோசிக்கிறீங்களா? போலையா? அதுவும் சரிதான். இங்க இருந்து என் கல்யாணத்தை நிச்சயமா பார்க்க முடியாது. இது பெரிய வீட்டு கல்யாணம் வேற. இங்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அதனால இப்பவே எங்கேயாவது போயிறது பெட்டர். சரி, எங்க போவ நீ? நான் வேணா உனக்கு ஐடியா கொடுக்கவா? ஏ சூர்யா, காசி, ராமேஸ்வரம் அப்படிங்கிறது போறியா? அச்சோ, அதெல்லாம் நல்லவங்க போற இடம்பா. நீ முதல் முறையா சாக போறன்றதுக்காக ஒரு தெப்ப குளத்துக்கு போனல, அங்க போ. அதுதான் சரியான இடம். என்ன ஓகேயா? என்ன சூர்யா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வழி விடு. ஏய், என்னடி பயந்தோட பாக்குறியா? பயந்து ஓட பாக்குறது நான் இல்ல, நீதான். பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து? சான்ஸே இல்ல. பயம் இல்லாமலா பூசாரிக்கு பணம் கொடுத்து பூவை மாத்தி வைக்க சொன்ன?